வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை பார்த்திங்கன்னா இலசாக இருக்கிற பிரண்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், புளி, பூண்டு. புளி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம துவையில் அரைக்கிறத விட பிரண்டைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக புளி வைக்கணும். ஏன்னா இது வந்து நமைக்கும், அதனால் புளி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கருவேப்பிலை நான் எப்போவுமே அதிகமாக தான் சேர்ப்பேன், உங்களுக்கு வேணுன்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய கார்டன்லேருந்து நான் பறிச்சிட்டு வந்திருக்கேங்க, அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினா இப்படி இருக்காது. முதல்ல இந்த வேர், இந்த இலையெல்லாம் பிச்சிடலாம். இந்த கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம உடைச்சோன்னா ஈஸியாக உடஞ்சிடும். ஒரு சில பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போதே நமக்கு கையெல்லாம் நமைக்கும், அதனால் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த 4 கார்னரில் இருக்க இந்த நார் மாதிரி இருக்க இந்த நரம்பை எடுத்துடலாம். நம்ம வீட்டுக்கு கீரை கொண்டு வர கீரைக்கார அம்மா கிட்ட கேட்டிங்கனாலே பிரண்டை ஈஸியாக கிடச்சிடுங்க. சும்மா அப்படியே ஊனி வச்சிங்கன்னா கூட சீக்கிரமாகவே செடி வளர்ந்துடும். இந்த செடிக்கு தண்ணியும் நிறைய பிடிக்காது. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரே ஒரு ஆளுக்காக கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கம்மியான பிரண்டை எடுத்திருக்கேன். நீங்கள் லார்ஜ் அமௌண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் இன்னி கூட கொஞ்சம் பிரண்டை சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். பிரண்டை வந்து நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும். இப்போது எண்ணெயில் பிரண்டையை சேர்த்திட்டேன். இப்போது அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கருவேப்பிலை. இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ மீதம் இருக்க அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கூடவே உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், பூண்டு, புளி, கூடவே சின்ன வெங்காயம் 2. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாங்க. இதில் தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, நம்ம வதக்கி வச்ச பிரண்டை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் அரைக்கணும். முதல் வரமிளகாவை போட்டு ஒரு விப் பண்ணிக்கலாங்க.
தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்திடாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டோம். நல்லா ஃபைனாலாம் அரைக்க முடியாதுங்க, கொஞ்சம் லைட்டாக பருப்பருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம தாளித்து எடுத்து வச்ச கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்திடலாம். இந்த ஹெல்த்தியான பிரண்டை துவையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.